இப்பயாவது சொல்லுடி, யாரடி உன் லவர்? ஹலோ, இப்ப அது ரொம்ப முக்கியமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஆஹா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவளுக்கு இன்னும் ஜுவல்ஸ் போடுவோம் வாங்க. சொல்லுங்க. லேக்கா எங்கன்னு தெரியுமா? இல்ல, ஆபீஸ்க்கு வந்து 2-3 நாள் ஆச்சு. நானே பார்க்கல. என்ன ரீசன் தெரியுமா? தெரியலையே. சுதா மேம், கிளம்பிட்டீங்களா? கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நாளைக்கு பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சரி வரேன். நில்ல மகேஷ், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல மேம், லேக்காவை பார்க்க போயிருந்தேன். ஒரு 2-3 நாளா ஆஃபீஸ்க்கே வரலையா? எனக்கு தெரியும் மகேஷ், உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியாதுன்னு. பாவம் மகேஷ், இந்த பொண்ணு அவ என்ன தப்புன்னான்னு சொல்லு. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ உனக்காக வந்தால, இன்னும் வீட்டுல பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்? நீ அந்த பொண்ணை அடிச்சிருக்க கூடாது மகேஷ், தப்பு பண்ணிட்ட நீ. எல்லாம் அந்த நேரத்துல கோவத்துல ஏதோ அடிச்சிட்டேன். சரி, இப்ப நீ கால் பண்ணி பாரு. பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணல, அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இன்னும் கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். லேக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அவளால் ரொம்ப நாளைக்கு என் மேல கோவமா இருக்க முடியாது. எப்படி அவ என்கிட்ட வந்து பேசிடுவா. எங்களுக்குள்ள எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நீ ஏன் அவ வந்து பேசுன்னு எதிர்பார்க்கற? நீ போய் பேச வேண்டியதானே? அத கால் அட்டன் பண்ண மாட்டாளே. அதனால என்ன மகேஷ், நேர்ல போய் பேசு. நேர்லையா? அவ வீட்டுக்கு போன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா? அவங்க வீட்டுல தான் லேக்கா உன்னை பத்தி சொல்லிட்டான்னு சொன்னல, அப்புறம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? நீ அவ வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் பாரு. எனக்கு என்னமோ அதான் சரி இல்லைங்க, தோணுது. தேவையில்லாம பிரச்சனை தான். அவளே கோவம் போனதுக்கு அப்புறம் வந்து பேசுவா. நான் வெயிட் பண்றேன். அது தப்பு மகேஷ். உனக்காக உன்னை தேடி வந்த பொண்ண நீ கை நீட்டி அடிச்சிருக்க. இப்ப நீ தான் அவளை போய் பார்க்கணும். ஏங்க, இது அவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைங்க. இது மாதிரி நாங்க அடிக்கடி சண்டை போட்டுப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் மிஸ் பண்ணிப்போம். இப்ப கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டான். இப்ப போய் நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன். அவளா வந்து பேசிட்டோம். இல்ல மகேஷ், மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களா வந்து பேசுன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு மகேஷ். என்ன பாரு, என் ஹஸ்பண்ட் நீ எவ்வளவு திட்டி இருந்தாலும் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு?
ஒரு வாட்டியாவது என் கால் எடுத்து பேச மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான். லேக்காவும் நீ அவளை தேடி வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அவ வீட்டுக்கு போய் பொறுமை எடுத்து பேசு மகேஷ். என்ன மகேஷ் யோசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க. சரி, நான் போய் அவள் வீட்டில் போய் பார்க்குறேன். ம். நீங்கள் எப்படி போவீங்க? நான் ஆட்டோல போய்க்கிறேன் மகேஷ். நீ போய் ஃபர்ஸ்ட் பாரு போ. சரிங்க, பத்திரமா போங்க. நான் பார்த்து போய்க்கிறேன். என்ன மனோகர், நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணை வர சொல்லு. எவ்வளவு நேரம் தான் ரெடியாவா? டேய், இப்போ வந்துருவாடா. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. விஜயா, லேக்காவை கூப்பிடு. நேரம் ஆச்சுல. கூப்பிடுறீங்க. லேக்கா, சீக்கிரம் மாமா. சிரிக்கா. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கல்ல? வாமா, உட்காரு. உட்கார். உட்காருமா. என்ன மனோ, ஆ, பொண்ணு வந்தாச்சு. தட்டை மாத்திக்கலாமா? ஆ, மாத்திக்கலாம். ஒரு ஐயரை கூப்பிட்டு இருந்தா அவரே முகூர்த்த பத்திரிகையை வாசிச்சிருப்பாரு. ஏய், இதுல என்னடா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல. தட்டை எடு, நானே சொல்றேன். சேலம் சிவகுமார் வளர்மதி தம்பதியின் ஒரே மகனான ராகவன் என்கிற ராகவுக்கும் சென்னையைச் சேர்ந்த மனோகரன் விஜயா தம்பதியின் மூத்த மகளான லேக்கா, ஏய் லேக்கா, மகேஷ் ஏன் இங்கே வந்திருக்காரு? என்ன லேக்கா இதெல்லாம்? மனோகர், யாரா அது? அப்பா, லேக்காவோட எக்ஸ் லவர். மனோ, என்னடா இதெல்லாம்? என்கிட்ட சொல்லவே இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு புரிய வைக்கிறேன். டேய், எதுக்காகடா இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? நான் லேக்காட்ட பேசுறேன். அதெல்லாம் பேச முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்ல இல்ல, நான் அவட்ட பேச போக மாட்டேன். டேய், சொல்லிக்கிட்டே இருக்க. வெளியே போடா. அப்பா, ஒரு நிமிஷம். என்ன மகேஷ் வேணும் உனக்கு? ஏய், என்ன லேக்கா அது? ஏதோ கோமா இருப்ப வந்து பேசலாம்னு பார்த்தா இப்படி நிக்கிற. நீ எதுக்கு என்கிட்ட வந்து பேசணும்? அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இது கோர்ட்ல பேசிட்டு இருக்க. அன்னைக்கு இருந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரியாம அடிச்சிட்டேன். என்னது அடிச்சியா? டேய், லேக்கா, என்னமா சொல்றாங்க? அப்பா இருங்கப்பா. மகேஷ், நீ முதல்ல வெளியில போ. முடியாது லேக்கா, நான் போக மாட்டேன். உங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் லேக்கா. இல்ல மகேஷ், என்னோட முழு சம்மதத்தோட தான் இந்த நிச்சயம் நடக்குது. உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேல, நீ முதல்ல போ. ஏய் ப்ளீஸ் லேக்கா, ஐம் சாரி லேக்கா. அதுக்கு இவ்வளவு பண்ணாத லேக்கா. இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்? டேய், என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போன வேண்டா நீ. உனக்கு எப்படா என் பொண்ணை கொடுப்பேன்? பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. வேணா லேக்கா கேளுங்க. லேக்கா சொல்லு லேக்கா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. மரியாதை இங்க இருந்து போ. இடம் தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் ரொம்ப தப்பாயிரும். இல்லைங்க, நான் போக மாட்டேன். ஹலோ, எதுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க? லேக்கா தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டால, கிளம்புங்க. டேய், நான் உங்ககிட்ட பேசல, நீ வாய் மூடு. டேய்,
யார மரியாதை இல்லாம பேசுற? கொன்னு கொஞ்சம் இருங்கப்பா. மகேஷ், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? லேக்கா இப்படி பண்ணாத லேக்கா, ப்ளீஸ் லேக்கா. என்னாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கல. நம்ம சண்டே போட்டாலும் திரும்ப ஒன்னா சேர்ந்துடணும்னு அப்படி நீ தானே சொல்லியிருக்க லேக்கா. புரிஞ்சுக்கோ லேக்கா, இப்போ நான் தேடி வந்திருக்கேன் லேக்கா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ லேக்கா. நீ புரிஞ்சுக்கிட்டியா? உனக்காக உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தனே, அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா? தப்புதான் லேக்கா, தப்புதான். நான் இருந்த சிச்சுவேஷனே வேற. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மகேஷ். நமக்குள்ள இருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அது பழைய மாதிரி இருக்காது. ப்ளீஸ் லேக்கா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். இவன் நிச்சயமா உன்னை கஷ்டப்படுத்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் லேக்கா, இந்த ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். லேக்கா, இவனை நம்பாதம்மா. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வேணும்னே இங்க பிரச்சனை பண்றான். ஏங்க, நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரலைங்க. நான் அவளை உண்மையா லவ் பண்றேங்க. ஏதோ சின்ன பிரச்சனை, அதுக்கு என் மேல கோபத்துல இந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணிட்டாங்க. லேக்கா, நீயே சொல்ல. இன்னும் நான் மனசுல இல்ல, நீ என்ன லவ் பண்ணல சொல்லேக்கா. ஏய், என்னடி பேசாம இருக்க? உன் மனசுல அவன் இல்லன்னு சொல்லி அவனை இங்க இருந்து போ சொல்லுடி. விஜயா, நீ இரு. டேய், இங்க பாரு. நீயா இங்க இருந்து போயிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னு வை. என்னால முடியாது சார். லேக்காவை சொல்லுங்க. அவன் இன்னும் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லுங்க. நான் போயிட்டேன். லேக்கா, சொல்லுமா. இவன் உன் மனசுல இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பமா. சொல்லேண்டி, ஏன் அமைதியா இருக்க? அதான் அப்பா சொல்றாருல, அவனை வெளியே போ சொல்லு. சொல்லு லேக்கா, சொல்லு. உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லு. இன்னும் நீ என்னதான் லவ் பண்ண சொல்லு. சொல்லு. மகேஷ், சொல்லு. சுதா உன் வீட்டை விட்டு போயிட்டாளா? சொல்லு மகேஷ். சுதா எங்க இருக்கா? என் வீட்டுல தான் இருக்காங்க. அவளுக்காக தானே என்ன அடிச்ச? அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்புவ? எப்போ இன்னொருத்திக்காக நீ என்ன அடிச்சிட்டியோ அப்பவே நம்மளுக்குள்ள இருந்த லவ் எல்லாம் போயிடுச்சு. நீ என் மனசுல இல்ல மகேஷ். கேட்டுக்கிட்டே இல்லடா. இதுக்கு மேல உனக்கு என்னடா சொல்லணும்? முதல்ல இங்க இருந்து போ. இல்ல ஒரு மூலையில நின்னு என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்கிறத பாத்துட்டு போ. அதை விட்டுட்டு சத்தம் போட்டான்னு வையே, தொலைச்சிடுவேன். தொலைச்சு ராஸ்கல். சிவா, என்ன மன்னிச்சிருடா. இதெல்லாம் உன்கிட்ட முன்னாலே நான் சொல்லியிருக்கணும். அவன் தப்பானவன் தெரியாம என் பொண்ணு அவனை விரும்பிட்டாடா. அங்கிள், நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஏற்கனவே மகேஷை பற்றி தெரியும். லேக்கா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா.
இன்னும் இவனை லவ் பண்ணுறாளான்னு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அது இல்லைன்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டான். எனக்கு லேக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்னடா நன்றிலாம் சொல்லிட்டு வாழ போகிறவங்க அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைக்கு எது சரியோ அதை முடிவு பண்ணியிருக்காங்க. லேக்கா, உன்னோட கடந்த காலத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைம்மா. இப்போ ராகவை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? சம்மதம் அங்கிள். அப்புறம் என்ன பண்ணும்? தட்டேடு மாத்திக்கலாம். சேலம் சிவகுமார் வளர்மதி தம்பதியின் ஒரே மகனான ராகவன் என்கிற ராகவுக்கும் சென்னையைச் சேர்ந்த மனோகரன் விஜயா தம்பதியின் மூத்த மகளான லேகாவிற்கும் சுபயோக சுபதினத்தில் தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது.